100% அக்கு வேற ஆணி வேற, எந்த சந்தேகமும் இல்லை. மறுமை இல்லாமல் எழுப்பாட்டப்படுவது, கபர்ல போய் அடக்கம் செய்யப்படுவது, இவ்வளவு உண்மையை சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட நேரம், அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. எல்லாரும் வந்து உட்கார்ந்த நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் கண்ணீரை சொரியுது, கண்ணீர் வடியுது. என்ன சொன்னாங்க? மக்களே, அல்லாஹ் காண்பிக்கிறான். மக்களே, ஒரு நாள் மிம்பருக்கு மேல் ஏறி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு சில விஷயங்களை காட்டுகிறான், நீங்கள் மட்டும் அவைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் லலஹிக்தும் கலீலன் வலபகைதும் கதீரா, நீங்கள் கொஞ்சமாக சிரித்து நிறைய அழுவீர்கள். மக்களே, அவ்வளவு பயங்கரமான விஷயங்களை நான் பார்க்கிறேன். சஹாபி அறிவிக்கிறவர் சொல்கிறார், நான் திரும்பினேன், தோழருடைய கைகள் எல்லாம் முகத்தை நோக்கி போய்விட்டது, முணுமுணுக்கிற சத்தம் கேட்டது, எல்லோரும் அழுதார்கள். அவ்வளவு பயங்கரமா. ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணம், மரண சிந்தனையை பாருங்கள். ரசூலுல்லாஹ் போய் அடக்கினார்கள். அடக்கிவிட்டு சொன்னார்கள், மக்களே, அல்லாஹ் எனக்கு காண்பிக்கிறான், நான் பார்க்கிறேன். எல்லோரும் விழித்து பார்க்கிறார்கள். அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொல்லுகிறார்? ஆன்மீக தலைவர் முன்னாடி நின்று பேசுறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், நாவசைத்து பேசினால் அதில் உண்மையை தவிர வேற எதுவும் வராது. அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் கபருக்குள் நடப்பதை எனக்கு காட்டுகிறான். இந்த கபர் அப்படியே சேருகிறது, இப்பொழுது அப்படியே தூரமாகிறது. அல்-ஆன், இப்பொழுது அவர் விசாரிக்கப்படுகிறார். உங்களோடு இருந்தாரே ஸஅத் பின் முஆத், இப்பொழுது விசாரிக்கப்படுகிறார். ஹவுஸ் கூட்டத்தின் தலைவர் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசாரிக்கப்படுகிறார். அன்பான ஒருவர், பாசமான ஒருவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலூலஹு தஸ்பீத், அவர் மன உறுதிக்காக இப்பொழுது நீங்கள் துஆ செய்யுங்கள். மலக்குமார்களை நான் பார்க்கிறேன், அவர்கள் கேட்கிறார்கள், சகோதரிகளே சகோதரர்களே, என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு எக்ஸ்பயர் டேட் வந்து, உங்களுக்கு எக்ஸ்பயர் டேட் வந்து அந்த கபரிலே கொண்டு போய் வைத்து மலக்குமார்கள் கேள்வி கேட்கிற நேரம், என்னுடைய நாவிலிருந்து உங்களுடைய நாவிலிருந்து சுத்தமாக நீதமான ஒழுக்கமான அழகான பதில் வருமா சகோதரர்களே? மறுமை சிந்தனை எனக்கும் உங்களுக்கும் வந்திருக்கிறதா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லுது, இன்னக லா துஸ்மி மௌதாக்கும், உங்களில் இறந்தவர்கள் செவிமடுக்க மாட்டார்கள், ஆனால் ஒன்றை நீங்கள் செவிமடுப்பீர்கள். எது தெரியுமா? ஒருவரை கொண்டு போய் அடக்கம் செய்து விடுவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மையத்து சலாஸ், 3 விடயங்கள் மையத்தை பின்தொடரும். ஃபரஜ ஐஸ்ரானி, 2 திரும்பிவிடும். வயபுகா வாஹித், ஒன்றே ஒன்று மட்டும் மிஞ்சும் என்றார்களே, அந்த ஒன்றோடு சேர்த்து சகோதரர்களே 2ம் திரும்பி விடுவார்கள். மனிதர்கள் திரும்பி விடுவார்கள், சொத்து செல்வங்கள் திரும்ப போகும், எந்த ஒரு சப்தமும் கேட்காது சகோதரர்களே. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அடக்கம் செய்து விட்டு போவார்களே, கடைசியாக காலணி சப்தங்கள் கேட்கும். அவருடைய காலடி செருப்பு சப்தங்களை அல்லாஹ் அந்த மையத்துக்கு கேட்க வைப்பான். யாரும் இல்ல, எல்லோரும் போயிட்டார்கள். தூரமாக ஒரு சத்தம் கேட்கும், கடைசி காலடி சப்தங்கள் கேட்கும். எல்லாரும் உன்னை வைத்து விட்டு தனியாக வைத்து விட்டு போய்விட்டார். நீ திருத்தமான மனிதனா? நீ ஒழுக்கமானவனா? நீ சரியானவனா? நீ மற்றவனுக்கு பேசுற அளவுக்கு நேர்மையானவனா என்ற கேள்விகள் எல்லாம் அந்த இடத்தில் வரப்போகிறது. மறுமை சிந்தனை இருந்தால் சகோதரர்களே, நான் கபரில் வைக்கப்பட்டால் என்ற கேள்வி எனக்கு வரும் சகோதரர்களே. இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் அந்த நாள் ஞாபகம் வரும். அன்புக்குரியவர்களே, நான் மீண்டும் சொல்லுகிறேன், கடுவை லட்சத்துக்கு புலங்கள், அதில் ஒரு துண்டை எடுங்கள். இந்த அளவாவது உங்களுக்கு மறுமை மீது சந்தேகம் வருமா? இன்னும் பெறட்டுங்கள் சகோதரர்களே. அன்புக்குரியவர்களே, சொன்னது சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்தால், அருமை தூதர் அவர்கள் சொன்னது அப்படி நடந்தால், மறுமையில் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அதிபயங்கரமான தண்டனைகள், ரொம்ப படுமோசமான தண்டனைகள், அந்த மாதிரி தண்டனைகளுக்கு இந்த சபையில் யாரும் ஆளாகப்படக்கூடாது சகோதரர்களே. அன்புக்குரியவர்களே, ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்படி ஹதீஸ்கள் புகாரியில் ஏராளம் இருக்கிறது. உங்களுடைய நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி அறிவிப்பு செய்தார்கள்? வேற ஒன்றுமில்லை, மன அமைதி சகோதரர்களே.